அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்களை சந்திப்பதில் மொழிகிறேன். கடவுளும் நானும். நெல்லிமரத்து பிள்ளையாரப்பா, பிள்ளையார்பட்டி பிள்ளையாரப்பா, குன்றக்குடி முருகா, மூனையூர் கருப்பா, மாத்தூர் மகிழமரத்தடி முனீஸ்வரா, என்ன பார்க்குறீங்க? எல்லா நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போதும் தெய்வ துணையை நாடுவது நம்ம வழக்கமாச்சே. நம்ம தமிழ் உதயமும் தங்கமணியும் என்னை லாங் அகோ ஒரு தொடர்பதிவுக்கு அழைத்திருந்தார்கள். அதை முடிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம சாதிகா அடுத்த கானாமிர்தம் பதிவுக்கு அழைச்சிட்டாங்க. இப்போ அசைன்மெண்ட்ஸ் அதிகமாக போச்சா, முடிக்காட்டி டிசொபீடியன்ட் ஆகிடுவோம். சுறுசுறுப்பு. எப்போ பார்த்தாலும் சிதர் தேங்காய் பெண்டிங்கில் இருக்குது. இது பிள்ளையார். ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். இந்த வருஷம் நடக்கலையா? இது முருகனுக்குன்னா முணுக்குன்னு ஓடி போய் முடி இறக்கிக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு முடி காணிக்க செலுத்துறேன்னு பார்க்க கூட வரமாட்டேங்கிறேன். இது பெருமாள். பால் கூடத்துக்கு வர்றேன்னு இந்த வருஷம் வரல. இது காரைக்குடி முத்துமாரி. இப்படி பல வேண்டுதல்களை பெண்டிங்கில் வைக்கிறதே நம்ம வழக்கம். நம்மளை போய் கேட்டாங்களே எழுத சொல்லி, அர்த்தமுள்ள இந்து மதம் மாதிரி 10 பதிப்பு போடலாம். அவ்வளவு உள்ளே இருக்குது. அடடா, சும்மா சொன்னேன். ஓட வேண்டாம் மக்காஸ், இதோடு முடிச்சிருவேன். எப்போ பாரு உன் பசங்க வண்டியை எடுத்தாலும் சரி, வீட்டை விட்டு யார் காலடி எடுத்து வெளியே வச்சாலும் சரி, நீ பூட்டிக்கிட்டு போனாலும் சரி, எங்களையெல்லாம் காவலுக்கு கூப்பிட்டு தொல்லை பண்ணுறதே உன்னோட ரோதனையாக போச்சு. கிட்டத்தட்ட 25 சாமிகள் புகார். அம்மா, என்னது இது காலையில் சாயங்காலத்தில் விளக்கேற்றி 1 மணி நேரம் முடமுடன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கே உங்கள் ஃபாஸ்ட்டான பாட்டு ஸ்லோகம் எல்லாம் புரியலையாம். ஒருவேளை திட்டுறீங்களா? 10 பத்தாததுக்கு வேளாங்கண்ணி, நாகூர், குருத்வாரா, லோட்டஸ், பஹாய் டெம்பிள் எல்லாம் போகிறது உண்டு. மார்கழி திங்கள் என்ற திருப்பாவையை கேட்டாலே வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களோடு, கண்ணனும் தலையில் கொண்டையோடும் கரங்களில் மாலையோடும் ஆண்டாளும் இளம்பருவத்தில் ஆண்டாளாகவே நினைத்த காலம் உண்டு. ராமநாராயணன் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் என்று நிறுவனத்துக்கு பெயர் சூட்டி இருப்பது கூட பார்த்தவுடன் ஆச்சரியமாக இருந்தது. பித்தா பெரியசூடி என்ற திருவெம்பாவையை கேட்டாலே விரிசடை விபூதி தரித்த புலித்தோல் பாம்பு சூடி நெற்றிக்க நெறிக்கும் சிவனும், இன்னும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பட நினைவுகளும் விரி நினைவுகளும் உண்டு. பிறந்த இனம், குடும்பம், கற்றுக் கொடுத்த பழக்கமும், படித்த கல்விக்கூடமும், நற்கொரணை வீரன் தோழியார் சிராஜத்தின் சொல்லும் சில குரான் வாக்கியங்களும் செதுக்கி இருக்கிறது. உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என்பதெல்லாம் மீறி கடவுள் என்னை கடந்து உள் செல்பவராகவும், என்னுள்ளே உரைபவராகவும், என்னை எடுத்துச் செல்பவராகவும், என்னை மீறி எதுவும் நடக்கும் பொழுது என் நம்பிக்கை ஒளியாகவும், என் துக்கமெல்லாம் பகிரும் தோழனாகவும், சந்தோஷத்தில் என் எல்லாமாகவும் இருக்கிறார். என் அறிவை மீறிய ஒரு பால் வீதிக்கு, அதன் ஆரம்பம் முடிவுக்கு என்னால் கடக்க முடியாத இன்னல்களின் போது கடவுள் அல்லது ஒரு சக்தி இருப்பதை உணர்கிறேன். நகரத்தார் இல்லங்களில் சாமி அறையில் ஒரு கண்ணாடி இருக்கும். அண்டத்தில் இருப்பதே பிண்டத்திலும் இருக்கிறது என்பதன் குறியீடாய், இறைவன் உள்ளே உரைகிறான் என்பதன் குறியீடாய், வெற்றி தெய்வம் கொற்றவை என் ஆதர்சம், தைரியலட்சுமி. பூசை, படைப்பு, பொங்கல் என்ற சமூகம் சார்ந்த விசேஷங்கள் போக மாமனார் சிவபூஜை செய்ததும், அம்மா அப்பா திருவாசகம் முற்றோதல், அதாவது ஒரு நாள் முழுவதும் தங்கள் குழுவோடு உலகம் பூரா சென்று ஓதுவதும், நகர சிவன் கோயில் என்ற எல்லா ஊர்களிலும் இருப்பதும், சிவனே ஜீவன், சிவனற்றது சவம் என்ற நம்பிக்கை உண்டு. ஆசாமிகளை ஒருபோதும் சாமிகளாக எண்ண தோன்றவில்லை. ஒரு உறவினர் சொல்வதால் 10வது அவதாரமாக இந்துக்கள் கருதும் ஒரு ஆசிரமத்துக்கும் அதன் ஒரு வகுப்புக்கும் சென்று வந்த அனுபவம் உண்டு. ஆனால் ஏனோ இதன் மீதும் பிடிப்பு நம்பிக்கை ஏற்படவில்லை. கடவுளே, நீ என்னோடு எப்போதும் இருப்பதாக உணர்கிறேன். நான் செல்லும் பாதையில் 2 காலடி தடங்களை பார்க்கிறேன். ஆனால் நான் நோயாலோ மற்றவற்றாலோ துயருற்ற போது நான் ஒரு காலடி தடத்தையே பார்க்கிறேன். அப்போது நீ என் அருகில் இல்லையா என கேட்டால் அவர் சொன்னார், என் அன்பிற்குரியவளே, நீ எப்போதெல்லாம் துயருகிறாயோ அப்போதெல்லாம் உன்னால் நடக்கவே முடியவில்லை. நான் தான் உன்னை சுமந்து சென்றேன். என் காலடி தடம்தான் அது என்றார். இதுதான் கடவுளும் நானும். நன்றி.